ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எவ்வளவு ஆஃபர் கொடுத்து பார்த்தாரு. இன்னைக்கு ஒரு கட்சிகள் கூட அவர் வீட்டு வாசலையோ அவர் தெருப்பக்கம் கூட போறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு மாயை பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. விஜய் கூட போனா நம்ம பெரும் ஆபத்துல சிக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு கட்சி கூட அவர் கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கிறதுக்கு வரவே இல்லை. ஆல்ரெடி தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. ஏன்னா விஜயனுடைய சுயரூபமும் அவருடைய பேச்சும் அவருடைய போக்கும் சரியில்லை, அவருடைய சுயரூபம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கூட கூட்டணி வச்சு தேர்தலை நின்று செலவு பண்ணி தோத்து நான் அவமானப்பட விரும்பல, அதனால இப்பவே ஆளவிடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. விஜய்க்கு இது ஒரு பெரிய சர்க்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்த ஒரு சிறுபான்மையினர் கட்சியும் வெளியேறிச்சு, விஜய் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா முழுக்க முழுக்க அவர் பாஜகவின் பிம்பத்துல செயல்படுகிறார் அப்படின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.